ஹாய் சக்டீஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சேஃபாக இருக்கேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த அட்டையை வச்சு என்னடா பண்ண போகிறோன்னு. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற கார்ட்போர்டு அட்டை ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அழகாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கும்போது எனக்கு இந்த கார்ட்போர்ட்லேயே ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி இருந்தது. அந்த ரோல் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இதில் ஏற்கனவே நம்ம ஃபோன் ஸ்டாண்ட்லாம் பண்ணி போட்டிருப்போம் வீடியோ. அதை வச்சு நான் இப்போ வந்துட்டு ரவுண்ட் வந்துட்டு ஒரு ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி கார்ட்போர்டில் அந்த இப்போ நான் காமிச்சேன் இல்லையா ஒரு ரோல் மாதிரி, அதை வந்துட்டு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரெண்டை வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு அடியில் கரெக்டாக இதில் ஒட்டுறதுக்காக தான் இந்த கார்ட்போர்டை வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கார்ட்போர்டு இல்லை நோட் அட்டை அந்த மாதிரி ஏதாவது தின்னாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அடியில் ஒட்டுறதுக்காக. ஓகேங்களா? இது வந்துட்டு என்கிட்ட இருக்கனால நான் இதை வச்சு பண்ணுறேன். இந்த மாதிரி உங்ககிட்ட அப்படி இல்லை அப்படின்னா, கார்ட்போர்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கும்போது, இல்லை ஏதாவது நம்ம திங்ஸ் ஆர்டர் போட்டிருக்கும்போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு அப்படின்னா, இதை வந்துட்டு நீங்கள் சைடில் மட்டும் 2 சைடில் வந்துட்டு கர்வ் ஷேப்பில் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, பார்க்குறதுக்கு இதே மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கீழே வந்துட்டு நான் அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒயிட்டில் தான் எனக்கு வேணும். பட் அது கொஞ்சம் வந்துட்டு அழுக்காக இருக்க மாதிரி இருந்தது. அதனால ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒயிட் இல்லை. அதனால நான் சாண்டல் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ பண்ணுறதுக்கு நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக மேலேயும் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கார்ட்போர்ட்லேயே இருந்துச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே. இது மாதிரி இல்லாதவங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா, அதை வந்துட்டு 2 சைடில் மட்டும் கர்வ் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் வந்துட்டு சைடில் அதை கட் பண்ணல. அது ஏற்கனவே எனக்கு அதே மாதிரி தான் டிசைனில் இருந்தது. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஹார்ட் அண்ட் ஷேப் தான் நான் வந்துட்டு வரைஞ்சிட்டு இருக்கேன். குட்டி குட்டியாக இது ஃபுல்லாகவே நம்ம ஹார்ட் அண்ட் ஷேப் கொடுக்க போகிறோம். பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான லுக் கொடுக்கும். ஈஸியாக ஹார்ட் போடுறதுக்கு நான் வந்துட்டு பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. 2 சைடில் வந்துட்டு லைட்டாக இப்படி இப்படி இழுத்து விட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் வந்துடும். நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் வரைகிறதுக்கு சின்ன ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து டிப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு இழு, இந்த பக்கம் ஒரு இழு, அதை மாதிரி இழுத்து விட்டோம்னா சூப்பராக வந்துட்டு நமக்கு ஹார்ட் அண்ட் ஷேப் கிடச்சிரும். அதே மாதிரி அது ஃபுல்லாகவே நான் கொடுத்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. அடியிலேயும் வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்படியே விட்டுட்டேன். உள்ளேயும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்படியே விட்டுட்டேன். ஓகே, இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி சார்ஜ் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் சார்ஜ் இல்லை, நான் வந்துட்டு ஏர்பட்ஸு அந்த மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க. அது இல்லாதனால நான் வந்துட்டு இதை வச்சு காட்டுறேன். உள்ளே வந்துட்டு நீங்கள் ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் உள்ளே வந்துட்டு ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் திங்ஸ் இருந்துச்சுன்னா உள்ளே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். கீழே திங்ஸ் வச்சுக்கலாம். மேலே நம்ம ஏதாவது மூவி பார்க்குறோம், இல்லை ஏதாவது யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் கீழே வச்சு பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் அதில் வச்சு பார்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்துட்டு இதே மாதிரி ஸ்டாண்டு பண்ணி போட்டிருக்கோம். இருந்தாலும் நான் இந்த ஐடியா சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்காக ரெடி பண்ணல. இதை வந்துட்டு ஒரு பென்சில் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பென்சில் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர். பார்க்க சூப்பராக இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஓரமாக வச்சுட்டு மொபைலும் கூட முன்னாடியே வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த திங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்க வேண்டாம். இருக்கிற திங்ஸை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.